Harun, welcome to Tech Talks. ஓகே, நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஸோ ஒரு ப்ரொஃபஷனல்ஸ், அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ், அது மட்டும் இல்லாமல் ஜாப் சீக்கர்ஸ். ஸோ ஒரு ஃப்ரெஷராக ஜாப் சீக் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு பவர்ஃபுல் பிளாட்ஃபார்ம் தான் லிங்க்டின். ஸோ ஓகே, அந்த லிங்க்டினில் நீங்கள் என்னென்ன இனிஷியலாக மிஸ்டேக்ஸ் பண்ணீங்க, ஒரு பிகினராக வந்து மிஸ்டேக்ஸ் பண்ணுவீங்களோ, அது மட்டும் இல்லாமல் நான் என்ன பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அதை பற்றி தான் இங்கே ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இது வந்து நான் என்டையராக வந்து ரைட் ராங் அப்படின்னு சொல்லலை. ஸோ வாட் ஐ ஃபெல்ட், நான் வந்து ஒரு இனிஷியலாக ஆரம்பிக்கும் போது நான் எந்த மாதிரி ஆரம்பித்தேன், அதுக்கப்புறம் அதில் என்னென்ன மிஸ்டேக்ஸ் நான் ஃபைண்ட் அவுட் பண்ணி அதை எப்படி ரெக்டிஃபை பண்ண தான் சொல்ல போகிறேன். ஸோ ஓகே, எல்லாமே கொஞ்சம் நம்ம என்னென்ன மிஸ்டேக்ஸ் சொல்லி ஐடென்டிஃபை பண்ணது முன்னாடி வாட் இஸ் லிங்க்டின், எதுக்காக லிங்க்டின் போகிறோம்னு சொல்லிட்டு நான் ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ கொடுத்துறேன். ஸோ ஓகே, ஃபஸ்ட்டு லிங்க்டின் எதுக்காகனா, நீங்கள் வந்து ஒரு கரியர் ஜர்னி ஆரம்பிக்கிறீங்க, இல்லைனா வந்து ஒரு ஸ்ட்ராங்கான உங்களோட ப்ரொஃபஷனல் ப்ரெசன்ஸை வந்து பில்ட் பண்ண நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிச்சயமாக லிங்க்டின் தான் உங்களுக்கான பிளாட்ஃபார்ம். இது எதுக்காக சொல்லலாம்னா, இப்போ உதாரணத்துக்கு வந்து இது ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு ப்ரொஃபஷனல் பிளாட்ஃபார்ம்னே சொல்லலாம். இது ஒரு சோஷியல் மீடியா மாதிரி தான், இன்ஸ்டாகிராம் மாதிரி தான், பட் இட் இஸ் லைக் மென்டலி டிஃப்ரெண்ட். ஓகே, இது ஒரு ப்ரொஃபஷனலாக போகக்கூடிய விஷயம். அது மட்டும் இல்லாமல் வந்து நீங்கள் இதில் எப்படி சொல்லலாம்னா, நீங்கள் இங்கே வந்து எப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எப்படி ஹூ யூ ஆர் அண்ட் வாட் யூ டூ அண்ட் வாட் யூ ஸ்டாண்ட் ஃபார்னு சொல்லி இந்த மாதிரி கொஷின்ஸை வந்து ஆன்சர் பண்ணக்காக தான் லிங்க்டின் யூஸ் ஆகும். இதை உதாரணத்துக்கு வந்து நீங்கள் ஒரு டிஜிட்டல் ரெஸ்யூமாகவே எடுத்துக்கோங்களேன். நான் டிஜிட்டல் ரெஸ்யூம் ஓராதர்ஸ் கன்சிடர் பண்ணுறதோட நீங்கள் வந்து இது ஒரு நெட்வொர்க்கிங் ஹப், அது மட்டும் இல்லாமல் உங்களோட ப்ரொஃபஷனல் ப்ரொஃபைல் அந்த மாதிரி நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ எதுக்கு போகிறோன்னா, இப்போ உதாரணத்துக்கு வந்து 1 செகண்ட் வீடியோ கொஞ்சம் திணறதா இல்லை, கரெக்டாக தான் போயிட்டுருக்குது. இது வேறு பயமாக இருக்குது, பேச பேச கட் ஆயிருமோன்னு. ஸோ ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபைண்ட் பண்ணதுக்காக, இப்போ நீங்கள் ஒரு ஸ்ட்ராங்கான லிங்க்டின் ப்ரொஃபைல் வச்சுருக்கீங்க, கன்சிஸ்டண்ட்டாக போஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நிச்சயமாக வந்து உங்களோட ப்ரொஃபைல் வந்து ப்ளூம் ஆகும்போது என்ன ஆகும்னா, ஆட்டோமேட்டிக்காக ரெக்ரூட்டர்ஸோட பார்வையில் வந்து உங்களோட ப்ரொஃபைல் படும். ஸோ ஈவன் ஐ ஆல்சோ காட் சம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஓகேவா, நான் இப்போ வந்து நீங்கள் வந்து நல்ல ஒரு உங்களோட ப்ரொஃபைல் நல்லா இருந்துச்சு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்காக அது உங்களுக்கு ரெஸ்யூம் அதுதான். ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஜாப் ரெக்ரூட்டர்ஸ் கண்ணில் போடும்போது நிச்சயமாக அவங்க வந்து பார்ப்பாங்க. ஸோ நிறையா ஜாப்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இங்கே அப்ளை பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் வந்து நீங்கள் லேர்னிங்கும் நிறையா இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு வந்து லிங்க்டின் லேர்னிங்னு ஒன்று இருக்குது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஃப்ரீ வெபினார்ஸ் அந்த மாதிரி கோர்சஸ் நிறையா இருக்குது. அதெல்லாம் நீங்கள் லேர்ன் பண்ணும்போது நிச்சயமாக வந்து உங்களுக்கு வந்து உங்களோட ஸ்கில்ஸும் இம்ப்ரூவ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நெட்வொர்க்கிங். ஸோ ஓகே, நீங்கள் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ் ரொம்ப வைரலாக போயிட்டு இருந்துச்சு. டைகர் சௌஹான்னு சொல்லிட்டு ஒரு 2 year old கிட்டுக்கு வந்து அவங்களோட ஒரு டெல்லி ஆண்டர்ப்ரனர் வந்து அவரோட கிட்டுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு லிங்க்டின் பேஜ் ஓப்பன் பண்ணிக்காரு. காரணம் வந்து நெட்வொர்க்கிங் இஸ் வெல்த்னு சொல்லிட்டு 2 yearsஸாக இருக்கும்போது ஓப்பன் பண்ணி அவங்க வந்து நெட்வொர்க்கிங் பில்ட் பண்ண ஆரம்பிச்சதா சொல்லி ஒரு நியூஸ் ரொம்ப எல்லாம் போயிட்டு இருந்துச்சுன்னா, அது கூட அட்டாச் பண்ணுறேன். அந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியாவோட வெப்சைட்டோட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷன் அட்டாச் பண்ணுறேன், நீங்கள் போய் கோ த்ரூ பண்ணி பாருங்கள். ஸோ அப்போ புரியும் உங்களுக்கு அந்த இம்பார்ட்டன்ஸ். ஓகேவா, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். இந்த மாதிரி ஒரு இம்பார்ட்டண்ட்டான லிங்க்டின் பிளாட்ஃபார்மில் இனிஷியலாக ஒரு பிகினர் என்ன மாதிரி மிஸ்டேக்ஸ் பண்ணுவோம்னா, நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணுவோம். நான் பண்ணது நானே நிறைய பண்ணேன். ஆக்சுவலாக இனிஷியலாக வந்து நான் வந்து ஒரு இனிஷியலாக எப்படி போஸ்ட் பண்ண தெரியாமல் ரேண்டமாக நிறைய எடுத்து போஸ்ட் பண்ணேன், அதெல்லாம் வந்து நிறைய இருக்குது. ஸோ அந்த மாதிரி இப்போ நான் 6 மிஸ்டேக்ஸ் வந்து கேட்டகரைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அந்த மிஸ்டேக்ஸ்லாம் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். நிச்சயமாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இங்கே ஃபஸ்ட் மிஸ்டேக் நம்ம ஜென்ரலாக என்ன பண்ணுவோம்னா, வந்து ஒரு ப்ராப்பரான ப்ரொஃபைல் பிக்சர் வைக்க மாட்டோம். ஸோ உங்கள் ப்ரொஃபைல் பிக்சர் எப்படி இருக்கணும்னா, ஒரு ப்ரொஃபஷனலாக தெரியணும். ஓகேவா, ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவீங்கன்னா, ஒரு செல்ஃபி எடுத்து வைப்பீங்க, இல்லைனா வந்து ஒரு பிளரியான இமேஜ், ஆஸ்தெட்டிக் கேண்டிட் சொல்லிட்டு என்னென்னமோ ஃபோட்டோஸ் எடுத்து வைப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பிக்னிக் போகும்போது எடுத்த ஃபோட்டோஸ் அதெல்லாம் எடுத்து வைப்பீங்க. ஆக்சுவலாக வந்து அந்த மாதிரி ஃபோட்டோஸ்லாம் நீங்கள் வைக்கவே கூடாது. ஏன்னா இப்போ வந்து நீங்கள் ஒரு ரெஸ்யூமில் வந்து உங்களோட லிங்க்டின் ப்ரொஃபைல் ஆட் பண்ணுறீங்கன்னா, நிச்சயமாக அந்த ரெக்ரூட்டர் வந்து சர்ச் பண்ணி பார்ப்பார். அப்படி சர்ச் பண்ணி பார்க்கும்போது உங்களோட ப்ரொஃபைல் வந்து ப்ராப்பராக இல்லைனா நிச்சயமாக அது வந்து உங்களுக்கு ஒரு பேட் இம்ப்ரெஷன் தான் க்ரியேட் பண்ணும். நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இது வந்து இன்ஸ்டாகிராம் கிடையாது. இன்ஸ்டாகிராமில் வந்து நீங்கள் ஒரு இந்த மாதிரி கேண்டிட் ஃபோட்டோ வைக்கிறீங்க, ஆஸ்தெட்டிக் ஃபோட்டோ வைக்கிறீங்கன்னா அது வந்து ஓகே, தட் இஸ் குட். ஆனால் லிங்க்டின்ங்கிறது வந்து சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் தான். ஆனால் வந்து நீங்கள் வந்து உங்களோட ப்ரொஃபஷனல் எடுத்து காமிக்கணும். ஸோ அப்படிங்கும்போது எந்த மாதிரி ஃபோட்டோஸ் வைக்கலாம்னா, நீங்கள் வந்து உங்களோட ஃபேஸ் கிளியராக தெரியணும். அது மட்டும் இல்லாமல் வந்து ப்ராப்பரான ஒரு இமேஜாக இருக்கணும். ஓகேவா, எனக்கு எப்படி சொல்லணும்னு சொல்லி தெரியல. நீங்கள் வந்து நிறைய பேர் ப்ரொஃபஷனலாக வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்கள பார்த்தாலே தெரியும். மேக்ஸிமம் வந்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஸ்ட்ரைட்டாக உட்காந்துட்டு ஒரு நார்மலான ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ மாதிரி வச்சுருப்பாங்க. ஆனால் வந்து ஜென்ரல் லைஃப்பில் வந்து ஃபோட்டோஸ் எடுத்து வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி ஃபோட்டோஸ் வந்து போய்க்கலாம். ஸோ ஒரு ப்ராப்பரான ஃபோட்டோஸ் வந்து ஃபஸ்ட்டு மாற்றிக்கோங்க.
ஸோ நம்ம செகண்ட் இன்னொரு மிஸ்டேக் காமனாக பண்ணுவோம்னா ஒரு கிளியரான ஹெட்லைன் வைக்க மாட்டோம். நம்ம ஹெட்லைன் தான் நம்மளோட பர்சனல் பிராண்டிங், ஓகேவா? ஸோ அந்த பர்சனல் பிராண்டிங்கை நம்மளோட ப்ரொஃபஷன்ஸை டிபெண்ட் பண்ணியிருக்கணும். இப்போ உதாரணத்துக்கு வந்து நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலுமே உங்களோட ஃபியூச்சர் ப்ரொஃபஷன், உங்களோட ஃபியூச்சர் ஃபீல்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பேஸ் பண்ணி வைங்க. உதாரணத்துக்கு இப்போ நான் வந்து டேட்டா சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நான் ஃபியூச்சரில் வந்து டேட்டா சயின்டிஸ்ட் ஆக போகிறேன்னா நான் ஒரு ஆஸ்பைரிங் டேட்டா சயின்டிஸ்ட்னு சொல்லி நான் என்னோட வைக்கலாம். நான் இனிஷியலாக என்ன பண்ணியிருந்தேன்னா நான் ஸ்டூடெண்ட் அட் என்னோட காலேஜ் நேம் போட்டிருந்தேன். நிறைய பேர் அதான் பண்ணுவீங்க. ஸோ அது வந்து ஒரு காமனாக பண்ணக்கூடிய ஒரு மிஸ்டேக் தான். அதை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். அதை அவாய்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ஹெட்லைன் வந்து உங்களோட ப்ரொஃபைல் வந்து உங்களோட ப்ரொஃபைலோட வெயிட்டேஜ் வந்து அதிகமாகும். ஸோ அதனால் வந்து ஹெட்லைனை வந்து ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுங்கள். உதாரணத்துக்கு வந்து இப்போ நீங்கள் வந்து ஒரு நார்மலாக ஒரு ஐடி ஸ்டூடெண்ட் ஆகுறீங்கன்னா நீங்கள் வந்து ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் தெரியும் போது நீங்கள் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் சொல்லி வைக்கலாம். ஸோ அந்த மாதிரி உங்களோட பர்சனல் பிராண்டிங்கை பேஸ் பண்ணி நீங்கள் ஹெட்லைன் வைக்கிறது ரொம்ப பெஸ்ட்டு. இப்போ நான் வந்து இப்போ என்னோட ஹெட்லைன் எப்படி வச்சுருக்கேன்னா, இப்போ நான் வந்து எஜுகேட் பண்ணுறேன், அது மட்டும் இல்லாமல் மென்டரிங் பண்ணுறேன், அது மட்டும் இல்லாமல் கண்டென்ட் கிரியேட்டர், அது கூடவே நான் ஃப்ரீலான்ஸ் டெவலப்பர். ஸோ இதெல்லாம் சேர்த்து தான் என்னோடய ஹெட்லைனை வந்து வச்சுருக்கேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களோட பர்சனல் பிராண்டிங் என்ன, அதை பேஸ் பண்ணி ஹெட்லைன் வைக்கிறது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் திங். ஸோ நம்ம மூணாவது என்ன ஒரு மிஸ்டேக் காமனாக பண்ணோம்னா நம்மளோட அபவுட் செக்ஷனை ஸ்கிப் பண்ணுவோம். ஸோ இப்போ யாராச்சும் ஒருத்தவங்க புதுசாக வந்து உங்களோட ப்ரொஃபைல்குள்ளே வராங்கன்னா உங்களோட அபவுட் செக்ஷன் பிளாங்காக இருக்கும்போது உங்களை பற்றி கிளியராக எதுவுமே தெரியாது. ஜஸ்ட் உங்களோட ஹெட்லைன் மட்டுமே வச்சு உங்களால் டிட்டர்மைன் பண்ண முடியாது. அதனால் வந்து உங்களோட அபோவ் செக்ஷன் கொஞ்சம் கிளியராக வைங்க. அபோவ் செக்ஷனில் நீங்கள் என்ன மாதிரி விஷயங்கள் சொல்லுவீங்கன்னா உங்களோட ஸ்டோரி, அது மட்டும் இல்லாமல் சின்னதாக உங்களோட லைஃப்பை பார்த்தின ஸ்டோரி, அது மட்டும் இல்லாமல் என்னென்ன அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கீங்க, என்னென்ன ஹைலைட்ஸ் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் என்ன மாதிரி இடத்துல வந்து நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பீங்க, அந்த மாதிரி விஷயங்களை வந்து அபோவ் செக்ஷனில் ஸ்பெசிஃபை பண்ணலாம். இப்போ நான் வந்து உங்களோட ப்ரொஃபைல்குள்ளே வரேன் அப்படின்னா எனக்கு வந்து உங்களோட அபோவ் செக்ஷன் படித்தோன்னே தெரிஞ்சிடும் நீங்கள் என்ன மாதிரிப்பட்ட ஆளுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். உதாரணத்துக்கு வந்து நீங்களோட ரெஸ்யூமில் வந்து கரியர் ஆப்ஜெக்ட் வச்சுருப்பீங்களா, அதே மாதிரி தான் கரியர் ஆப்ஜெக்ட் சம்மரி வச்சுருப்பீங்களா, அதே மாதிரி தான் இது வந்து கொஞ்சம் டீப்பாக இருக்கும். நீங்கள் வந்து ஒரு 2 to 3 பேராகிராஃப்ஸில் முடிகிற மாதிரி பாருங்கள். கொஞ்சம் எவ்வளோ ஷார்ட்டாக இருக்குதோ அந்தளவுக்கு உங்களோட அபவுட் செக்ஷன் வந்து கொஞ்சம் கேட்சியாகவும் இருக்கும். ஓகேவா? ஓகே, நம்ம நாலாவது இன்னொரு மிஸ்டேக் காமனாக பண்ணுவோன்னா ரேண்டமான ஸ்டெப்ஸாக போஸ்ட் பண்ணுவோம். ஓகேவா? நீங்கள் என்ன போஸ்ட் பண்ணுறீங்கன்னே தெரியாமல் ரேண்டமாக போஸ்ட் பண்ணுறது. உதாரணத்துக்கு நான் இனிஷியலாக என்ன பண்ணிட்டு இருந்தேன், அந்த என்னோட சர்டிஃபிகேட்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அதை எடுத்து ஜென்ரலாக எடுத்து போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ நீங்கள் அந்த மாதிரி போஸ்ட் பண்ணுறதை விட்டுட்டு என்ன மாதிரி போஸ்ட் பண்ணலாம்னா, இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு வந்து ஒரு காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்க, அந்த பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு நீங்கள் ப்ரைஸ் வின் பண்ணிட்டு அந்த சர்டிஃபிகேட்டை மட்டும் எடுத்து போஸ்ட் பண்ணுறது நீங்கள் ஒரு கண்டென்ட் கிரியேஷனாக எடுக்காதீங்க. அதுக்கு போல் என்ன பண்ணலாம்னா ஒரு சின்ன ஐடியா சொல்கிறேன். இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு வந்து ப்ராஜெக்ட் ப்ரெசென்ட் பண்ணுறீங்க, அந்த ஃபோட்டோவை எடுக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ரிசல்ட்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க, ஒரு நர்வஸான கண்டிஷனுக்கும், அந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ப்ரைஸ் வாங்குறீங்க, அந்த ஃபோட்டோ எடுக்கலாம். கீழே இறங்கிட்டு வந்து அந்த வின்னிங் மூமெண்ட்டை வந்து உங்கள் டீமோட ஷேர் பண்ணுறீங்க, அந்த ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு ஒரு ஒன்றா கிளப் பண்ணி ஒரு கொலாஜாவோ இல்லை வந்து சீரீஸ் ஆஃப் ஃபோட்டோஸாகவும் வச்சு நீங்கள் போஸ்ட் பண்ணுறீங்கன்னா தட் வில் பி குட். ஓகேவா? நீங்கள் வந்து அந்த மாதிரி போஸ்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா இட் வில் பி ஒரு சீரீஸாக தெரியும். அது மட்டும் இல்லாமல் நிறைய அட்ராக்டிவ்னஸ் இருக்கும். ஓகேவா? நீங்கள் இப்போ நாங்களே ஜென்ரலாக எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ நானே இப்போ வந்து போஸ்ட் பண்ணுறேன்னா எனக்கு தெரியும் எனக்கு இந்த மாதிரி போட்டால் தான் பார்ப்பாங்க. நான் வெறும் சர்டிஃபிகேட் மட்டும் போட்டால் யாரும் பார்க்க மாட்டாங்க. நான் இனிஷியலாக வந்து ஒரு சர்டிஃபிகேட் மட்டும் தான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் நான் லேர்ன் பண்ண விஷயம் இதுதான். நம்ம வந்து ஜஸ்ட் வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு சர்டிஃபிகேட்ஸ் மட்டும் போஸ்ட் பண்ணாமல், இந்த மாதிரி வின் பண்ணிட்டேன்னு சொல்லி போஸ்ட் பண்ணாமல், நம்ம ஒரு சீரீஸாக போடும்போது ஈவன் நம்ம தோத்தாலும் சரி ஜெயித்தாலும் சரி, நம்ம இந்த மாதிரி சீரீஸாக போடும்போது நம்ம வந்து அது ஒரு ப்ராப்பரான கண்டென்ட்டாக இருக்கும். ஸோ அதை வச்சு நீங்கள் கண்டென்ட் எழுத பார்க்கலாம். ஸோ ஓகே, நம்ம அஞ்சாவது இன்னொரு மிஸ்டேக் காமனாக பண்ணோம்னா ஒரு பர்சனலைஸ்டான கனெக்ஷன்ஸ் நெட்வொர்க் க்ரியேட் பண்ண மாட்டோம். ஜஸ்ட்டு ரேண்டமாக பார்க்குற எல்லாத்துக்குமே கனெக்ஷன் ரெக்வஸ்ட் கொடுத்துருவோம். இனிஷியலாக நான் சொல்கிறது எப்படின்னா, நீங்கள் இனிஷியலாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண பிறகு 0 கனெக்ஷன்ஸ் தான் இருக்கும். அப்போ என்ன பண்ணுவீங்க, ஆட்டோமேட்டிக்காக கனெக்ஷன்ஸ் கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணணும், அதே மாதிரி நெட்வொர்க்கிங் இம்ப்ரூவ் பண்ண சொல்லிட்டு நீங்கள் பார்க்குற எல்லாத்துக்குமே கனெக்ஷன் ரெக்வஸ்ட் கொடுப்பீங்க. உங்கள் சஜஷனில் வரக்கூடியவங்க வந்து ஃபீல்டில் வரக்கூடியவங்க எல்லாத்துக்குமே கொடுப்பீங்க. ஸோ இந்த மாதிரி கொடுக்குறது வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது பெட்டர். ஏன்னா நீங்கள் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க ப்ரொஃபைல் எப்படி இருக்குதுன்னு பார்க்க மாட்டாங்க. அவங்க ப்ரொஃபைல் ஆக்டிவாக தான் இருக்குது, அவங்க யூஸ் பண்ணுறாங்களா, அவங்க ப்ராப்பராக தான் யூஸ் பண்ணுறாங்களா, இவங்க கூட கனெக்ட் பண்ணுறாங்களா, ஏதாவது வேல்யூ இருக்குதான்னு சொல்லி எதுவுமே பார்க்க மாட்டாங்க. ஜஸ்ட்டு ரேண்டமாக கனெக்ஷன் கொடுத்துருவாங்க. ஸோ இதனால் என்ன ஆகும்னா உங்களோட நெட்வொர்க் வந்து கொஞ்சம் வீக்காக தான் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு ரொம்ப இன்ஆக்டிவாக கூடியவங்க, யாரையா கண்டினியூஸாக போஸ்ட் பண்ண மாட்டாங்க, எதுவுமே பண்ண மாட்டாங்க, அப்படி இவங்களும் உங்களோட நீங்கள் கனெக்ட் பண்ணும்போது நிச்சயமாக அது வேல்யூவே கிடையாது. அதே சமயம் நீங்கள் ஒரு ப்ராப்பராக வந்து லிங்க்டின் ப்ரொஃபைல் மெயின்டைன் பண்ணக்கூடிய ஆள், அவங்க கூட கனெக்ட் பண்ணும்போது நிச்சயமாக பெஸ்ட்டு தான்.
இப்போ நீங்கள் மேக்ஸிமம் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவீங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு ஜென்ரலாக வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து கனெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருங்க, உங்களோட கிளாஸ்மேட்ஸு பக்கத்து டிபார்ட்மெண்ட் பசங்க அந்த மாதிரி சொல்லிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ண ஆரம்பிச்சிங்க. தட் இஸ் குட், அது வந்து தட் இஸ் யூஸ்வல், அது பிரச்சனையே கிடையாது. அதை தவிர்த்து நீங்கள் வெளியே கனெக்ட் பண்ணும்போது நிச்சயமாக வந்து உங்களோட ப்ரொஃபைலை பார்த்து கனெக்ட் பண்ணுறது வந்து நிச்சயமாக வெல் அண்ட் குட். ஸோ நம்ம 6வது இன்னொரு மிஸ்டேக் காமனாக பண்ணுவோன்னா, நம்ம வந்து ChatGPT யூஸ் பண்ணி போஸ்ட் எழுதுவோம். அது மட்டும் இல்லாமல் ChatGPT யூஸ் பண்ணி கமாண்டுக்கு வந்து ரிப்ளை பண்ணுவோம். இதெல்லாம் வந்து மிகப்பெரிய தப்பு. ஏன் சொல்கிறேன்னா, இப்போ உதாரணத்துக்கு வந்து நீங்கள் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வின்னிங் மூமெண்ட் எடுத்துக்கோங்களேன். இப்போ நீங்கள் ஒரு காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்க, வின் பண்ணுறீங்க, உங்களுக்கு மட்டும் தான் தெரியும் ஒரு மினிட் டு மினிட் என்ன நடந்துச்சு சொல்லி உங்களுக்கு மட்டும் தான் தெரியும். நீங்கள் ஒரு ChatGPT கொண்டு போயிட்டு ரைட் மீ லிங்க்டின் போஸ்ட் தட் ஐ ஹவ் வான் 3rd ப்ரைஸ் இல்லை ஃபஸ்ட் ப்ரைஸ் ஆர் 2nd ப்ரைஸ் இன் இந்த ப்ராஜெக்ட் ப்ரெசன்டேஷன் காம்படிஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா, அது வந்து ஜஸ்ட்டு வந்து அது என்ன காம்படிஷன் பேர், என்ன டைட்டிலில் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஜென்ரலாக சினாப்சிஸ் கொடுத்துரும். அதை வச்சு நீங்கள் பண்ண முடியுமானா கிடையாது. ஏன்னா வந்து உங்களுக்கு மட்டும் தான் தெரியும் அங்கே என்ன நடந்துச்சு சொல்லிட்டு. அங்கே என்ன நடந்துச்சு சொல்லி உங்களோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் மட்டும் தான் ஷேர் பண்ண முடியும். நீங்கள் மேபி அதை வந்து நீங்கள் ChatGPTயே எழுத சொல்லி நீங்கள் கொடுக்கலாம். ஆனால் அப்பயுமே வந்து அது கிளியரான ஒரு போஸ்ட் தருமானா கிடையாது. அதனால் என்ன பண்ணலான்னா, நீங்கள் வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு கண்டென்ட்டை வந்து நீங்களே ஓனாக எழுதுங்க. இனிஷியலாக கிராமர் மிஸ்டேக் இருந்துச்சுனாலும் ஓகே, தட் இஸ் குட். அதை எழுதிட்டு கிராமர்லி இல்லைனா ChatGPTயே யூஸ் பண்ணி அதை கரெக்ட் பண்ணுங்கள். அந்த கிராமர் மிஸ்டேக்ஸை கரெக்ட் பண்ணிங்கன்னா நிச்சயமாக வந்து உங்களோட போஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கமாண்டுக்கு ரிப்ளை பண்ணுறது வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை ரிப்ளை பண்ணுங்கள். தட் இஸ் த திங் யூ நீட் டு ஹேவ். ஏன்னா வந்து நிறைய பேர் என்ன பண்ணுவீங்கன்னா, கமாண்டுக்கு எப்படி ரிப்ளை பண்ணணும் கொண்டு அந்த கமாண்டை காப்பி பண்ணி ChatGPTயில் போட்டு ரிப்ளை பண்ணுவீங்க. ஸோ இனிஷியலாக நான் ஸ்டார்டிங்கில் பண்ணேன், அதுக்கப்புறம் நானே ஃபெல்ட் இட் பேட். ஒரு கமாண்ட் அந்த மாதிரி பண்ணேன், அதுக்கப்புறம் ஐ ஃபெல்ட் இட் பேட். அதனால வந்து அதுக்கப்புறம் நிப்பாட்டிட்டேன். இனிஷியலாக வந்து நானுமே வந்து ChatGPT டிபெண்ட் பண்ணி தான் வந்து போஸ்ட் போட்டேன். அதில் வந்து என்னென்னா, நான் ஒன்று கொடுப்பேன், அது ஒன்று கொடுக்கும். அது ஜென்ரலாக நடக்கக்கூடிய விஷயந்தான். அதனால் வந்து அந்த மாதிரி விஷயங்களை அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நீங்களே ஓனாக கண்டென்ட் எழுதுறது வந்து பெஸ்ட். ஏன்னா வந்து அதுக்கப்புறம் எப்போ நான் வந்து ஓனாக கண்டென்ட் எழுதிட்டு கிராமர்லி மாதிரி டூல்ஸ் யூஸ் பண்ணி கிராமர் கரெக்ஷன்ஸ் பண்ணிவிட்டு நான் போஸ்ட் பண்ணணும், அப்போ வந்து எனக்கே படிக்கும்போது இருந்துச்சுன்னா நல்லா இருந்துச்சு. ஸோ அதனால் அந்த மாதிரி கண்டென்ட்ஸ் போது வெல் அண்ட் குட். ஸோ நான் லிங்க்டின் ஆரம்பிச்சு 2 இயர்ஸில் என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணணும் அதுதான் இந்த வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் இதில் ஏதாச்சும் தப்பாக ஃபீல் பண்ணிங்கன்னா அதை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் அதை ரெட்டிஃபை பண்ணிக்கிறேன். நான் அதை தப்பாகவே எடுத்துக்க மாட்டேன். ஏன்னா நான் வந்து நீங்கள் என்கிட்ட இருக்கக்கூடிய மிஸ்டேக்ஸ் நீங்கள் சுட்டி காட்டும் போது தான் அதை நான் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட முடியும். ஸோ அதனால் வந்து எது பிரச்சனையும் கிடையாது. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய டெக் எஜுகேஷன் வீடியோஸ் வேணும், அது மட்டும் இல்லாமல் நிறைய டெக் டியூட்டோரியல்ஸ் வேணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ see you on next video. Bye.